அதனால தான் எல்லாம் வந்து மறுமையில் சொல்கிறான், முதல்ல ராஜாக்கள்லாம் வாங்கடா, எவன் எவன்லாம் சட்டம் போட்டி முதல்ல வாங்கடா. எனக்கு எதிராக நான் சொன்ன சட்டங்களை மறுத்து யார் இப்ராஹிம் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணீங்க? என்ன யார் வந்து மூசா கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணீங்க? ஃபிரோன் தானே ஆர்கியூமெண்ட் பண்ணா? யார் யாரெல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணீங்க? யார் வந்து ரசூல்லாவுடைய கடிதத்தை கிழிச்சு போட்டீங்க? கிஸ்ரா கிழிச்சு போட்டான்ல, முதல்ல இவங்க தான் வாங்கடா அப்பா வாங்க அப்படின்றாங்க. அப்போ இஸ்லாத்துடைய முதல் மன்னர் யார்? வேர்ல்டு ஃபேமஸ் இன்றைக்கி சீரீஸ் எடுத்து வெளியிட்ருக்கீங்க. அப்போ அந்த லிஸ்ட்டில் அந்த மன்னரும் வருவார். அது எனக்கு தேவையில்லாத விஷயம், அவர் வராரா வரலையான்ட்டு. அவரை சப்போர்ட் பண்ணுறீங்கள, பதில் சொல்லுங்கள். மூன்றாவது என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய சட்டத்தை கைவிட்டு அதிலிருந்து திசை மாறி, அதாவது அந்த சட்டத்திலிருந்து விட்டு விலகி மற்ற ஒருவரின் சட்டத்தை பின்பற்றும் போது அது என்ன ஆகிடுது? பாவமாகவும் கன்சிடர் ஆகுது. புரியுதா? ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் பண்ணுற, அது அந்த அல்லாவுக்கு இருக்கிற மாதிரியே தகுதி இவருக்கு இருக்குன்னு நீ நினைக்கிற, அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணும்போது நீ என்ன ஆயிடுற? பாவியாகவும் ஆயிடுற. அப்போ அந்த 3 செக்ஷன் உனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிடும். புரியுதா? இந்த 3லேயும் பனி இஸ்ராயல்கள் தான் வராங்க, அதனால் இது பனி இஸ்ராயல்கள் மட்டும் கவர் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கூடாது. ஏன்னா குரானில் வந்துருச்சு. அடுத்து இன்னும் 2, அதான் சொன்னல, அந்த 7 வசனம் அந்த பேக்கேஜில் டோட்டலாக இவனுங்களுக்கு ரிவிட்டு. புரியுதா? முன்னாடியும் அடிக்க முடியாது. அந்த சொல்கிறேன், அந்த சவப்பெட்டி இங்கே ஆணி போட்டு 7 ஆணி அடித்து அப்படி பேக் பண்ணி எல்லாம் வச்சிட்றான்.